அமரன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அ பர்ஃபார்மராக, ஆஸ் அ ஆக்டராக இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நேஷ்னல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் அடுத்த 20 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா? ட்ரெயின் பண்றவர் தான் வந்து அபியூஸ் பண்றாரு, சில விஷயம் பண்றாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அது படத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இல்லை, படத்தில் அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறையா வெளியே நம்ம பார்த்த அந்த நியூஸ்னால இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான். சார், வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்னால முன்னாடி நான் ப்ரெஸ்ஸை பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரிலீஸ் வந்து லாஸ்ட் டைமில் முடிவு பண்ணோம், 1 வீக் பிஃபோர் தான். அதனால் எங்களுக்கு லாஸ்ட் மினிட் தான் ப்ரெஷர் வைக்க முடிஞ்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சீக்கிரம் உங்கள் ரிவ்யூஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரம் மக்கள்கிட்ட உங்களுக்கு சேர்த்து எல்லா படத்தையும் ஹிட் பண்ணுற மாதிரி இந்த படத்தையும் வந்து ஹிட் பண்ணுற ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்புகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, சவுண்டா பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம படம் ரிங் ப்ரெஷ் ஷோ நடந்திருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா என்னோட மீடியா நண்பர்கள் மீட் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாரும் ஃபோன் ஓப்பன் பண்ணி நிறையா கண்டென்ட் டிலீட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இம்பேக்ட் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த படம் எப்படி இருக்குது உங்களோட ஜென்வன் ரிவ்யூஸ் கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில், நிறையா டிஃப்ரெண்ட் விஷயங்கள் காமிச்சிருக்கோம். காமெடி இருக்கட்டும், ட்ராமா, லவ், பேசிக்லி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாரும். ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் எல்லாரும் கரெக்டான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு மக்களுக்கு சேருங்க. இதுவும் இப்போ ஒரு படம் நல்லபடியாக வெற்றியாக வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரிங் படம் இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் கரண்ட் சினாரியோ மாதிரி இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொன்னதுலேயே வந்து, ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஒரு படத்தோட ரிசல்ட்டை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நான் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே உங்களோட ரிவ்யூஸை வந்து போஸ்ட் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது வந்து ரொம்ப இப்போ எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு நன்றி. வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் மூவி பாருங்கள். வில் பி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சக்தி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட கேமராமேன் பிரசாத். இந்த படம் ரிங் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வி டூ அவர் பெஸ்ட். அண்ட் உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூஸ் அண்ட் இதை ப்ரமோட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணால் ஆல் பீப்புள் வில் என்ஜாய் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிகே, இந்த படத்தோட எடிட்டர் நான். படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி தேவை அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரியும் வந்து இது இருக்கும். ஓகே. இந்த படத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி தேவை அப்படிங்கிறத ஒரு புரிய வைக்கிற மாதிரி ஒரு படமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாடல் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த படம் பாடல் விஷயம் சரி, படம் விஷயம் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே அபிப்பிராயம் மக்கள்கிட்ட நான் வரும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாருக்கும் சார் தேங்க்யூ. ஏதாச்சும் டைரக்டர்கிட்ட கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே, டைரக்டர் மட்டும் இல்லை, ஹீரோட கேட்கலாம். அம்மா வந்து ஹோம்ல சேர்க்குற மாதிரி
அவங்க மருமக சொல்றது நியாயம் ஓகே, ஆனா வந்து வீட்டுக்கு வந்து அதே விஷயத்த வந்து பையன் சொல்றாரு, அது எந்த விதத்துல ஏற்றுக்க முடியுது? ஏன்னா வெளியில வந்து சப்போர்ட் பண்றாரு, வீட்டுல வந்து மிரட்டுறாரு. ஏன் இல்லை அது மிரட்டுற மாதிரி இல்லை. அது என்னன்னா வந்து ஒரு ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டாக அந்த டைம் பேசும்போது அவங்க ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டே பண்ணலை கதையில் ஆரம்பத்துலேருந்து. அந்த ஒரு மூமெண்ட் வந்து மொத்தமாக ஒரு டைலாக்ல நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா மாமியாருமே சரி எல்லா அம்மாவும் சரி ஏன் சீக்கிரம் வரலன்னு கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை வேணுமா? இல்லை அது வந்து நம்ம பர்டிகுலராக வந்து ஹட் பண்ணணும்னு வைக்கல. நம்ம என்னன்னா அவங்களுக்கு புரியணும், இனிமேல் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீங்கள் தான் அவங்கள ரொம்ப கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக வச்சது தான் அது. ஃபோன்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் ஃபோன் இல்லாம இல்லவே இல்லை. ஆமாம். ஆனா அது எப்படி மக்களுக்கு எடுத்து போறீங்க? புரியல சார் கொஸ்டின். ஃபோன் இல்லாம இப்ப யாருக்கும் இல்லை சார். ஆமாம் சார். 10 நிமிஷம் ஃபோன் இல்லைன்னா ஏதோ இறந்த மாதிரி இருக்குது. ஆமாம். நமக்கு தெரியும். ஆமாம் சார். ஒரு நாள் இருந்தவங்க சரிங்களா? இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா ஃபோன் வந்து தேவையான யூஸ் பண்ணாதுன்னு சொல்ல வரீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சார், அப்படி நான் கருத்து சொல்லல சார். என்னன்னா வந்து ஒரு கேமாக ஆரம்பித்த விஷயம் அதில் அதுக்கப்புறம் தான் சீக்கிரட்டாக தெரியும், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா கடைசி நேரத்தில் சின்ன சின்ன சீக்கிரம் எல்லா லைஃப்லையும் இருக்கும், அதை மறைக்கிறோம். ஏன்னா மற்றவங்க நம்ம பிடிச்சவங்க நல்லா இருக்கிறக்க சின்ன சின்ன சீக்கிரம் மறைச்சு தான் இருக்கும். அதில் காலகாலமாக நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அந்த படத்தை இந்த மாதிரி ஆனஸ்டா சொன்னோன்னா டைரக்டரும் நானும் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரியல் லைஃப்ல இந்த கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. நீங்களும் விளையாடுவீங்களா? பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்ம கையில என்னென்ன விஷயம் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல எத்தனை விஷயங்கள் மறக்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லது நினைச்சிட்டு மறக்கிறோமா, தப்பான விதத்துல மறக்கிறோமா, அது வேற. பட் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கணும். ஸோ கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபோன் இல்லாமல் யாருனாலையும் இருக்க முடியாது இன்னைக்கு. ஸோ இங்கே பாதி கண்டு நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. பட் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தட் யூனோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஒரு நல்லபடியாக லைஃப் பாசிட்டிவாக போகிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ தாட் ப்ரொவோக்கிங். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் என் ஃபோன் கொடுக்கறதுக்கு ரெடி. அவர் ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ரெடி என் ஃபோன் கொடுக்கறதுக்கு. வாங்க வாங்க. என்னடா இந்த பக்கம் திரும்பலையா நான் பாக்குறேன். ஆமா 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 இல்ல ஃபேமிலி படத்தோட வக்கீலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆமா சோ அதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்லண்ணே அண்ணே ஏண்ணே இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. அதுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சிமிலாரிட்டி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அந்த ஃபேமிலி படத்துல இருந்த வக்கீலுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுல கோர் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷன். அதுல இந்த டூல், இந்த போனுங்கிற டூல் எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேம்ல இருக்கு அப்படிங்கிறது தான். அதை வச்சு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் டிராமா தான் பண்ணிருக்கோம். இதுல போனுங்கிறது ஒரு டூல் தான். போன் இல்லாமே மறைச்சிட்டு இருக்கிற விஷயம் நிறைய இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆனா இப்போ வந்து ஜிம்முக்கு போற லேடிஸ்லாம் வந்து உடம்பு ஹெல்த்தியா வச்சுட்டு போறாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஜிம்ல ட்ரெயின் பண்றவர் தான் வந்து அபியூஸ் பண்றாரு, சில விஷயம் பண்றாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அது படத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இல்ல படத்துல அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வெளியே நம்ம பார்த்த அந்த நியூஸ்னால இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி அது எப்படி பாக்குறதுலாம் இல்ல, தப்பு தான். அவங்க திருந்தலாம் இல்ல, தப்பு பண்ணா தப்பு தான். அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான தண்டனைக்கு வந்து கிடைச்சேதான் தீரணும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அது யார் பண்ணா என்ன, அது ஜிம்முன்னு இல்லை, எந்த இடத்துலயா இருந்தாலும் அது தப்பு தான். இந்த படம் அதை தாண்டி இருக்கிற அந்த சீக்ரெட்டுங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மறைக்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெருசா வெடிச்சு ஒரு எரிமலை மாதிரி மொத்தமா ஒரு கொலாப்ஸ் பண்ணும், ஒரு எந்த பாண்டியும் கொலாப்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கோர் பாயிண்ட் மட்டும் தான் இதுல பேசியிருக்கோம். அது கண்டிப்பா இது எல்லாருக்குமே கரெக்ட் ஆயிடும். இன்னைக்கு ஏன் எந்த ஹெட் மாஸ்டர் படத்துல ஆமா ஆமா இல்ல சார், இன்னைக்கு ஏதோ வரலன்னு நினைக்கிறேன். அவர் வந்தா நான் கேட்டு சொல்லிடுறேன். உண்மையான காரணம் வேற ஏதாச்சும். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. உங்க வெல் விஷஸ், உங்களோட அன்பு, உங்களோட பாசம்னால தான் இது நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் காம்ப்ளிமெண்ட். இல்ல சார், ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுக்காக தான் இது வரைக்கும் இந்த கெட்டப் பண்ணலன்னு வச்சிருந்தா சார். இங்கிருந்து ஏதோ ஒரு கனை வந்த மாதிரி தெரியுதே கூப்பிட்டீங்க. படம் நடிக்கிறதுனா அவங்க ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து நடக்கும்போது அவங்க எல்லாமே கடந்து உட்காந்துக்கிட்டே எல்லாமே நடக்கும். இது எப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எப்படி இந்த ஹாலிவுட் மூவி ஆமாம் ஆமாம் ஆமாம். பார்த்துருக்கலாம். இல்ல இது தமிழுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இடம் இல்ல சில கதாபாத்திரங்கள் வந்து இப்போ பாடி லாங்குவேஜ் இல்லாம வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே நம்மளால கன்வே பண்றதுக்கான சேலஞ்சஸ் சில சமயம் அமையும். ஒன்று அமைதியா இருக்கணும், இல்ல கோவப்படணும். இது எல்லாமே வந்து இந்த பாட்டுக்கு மேலதான் கன்வே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம். அது எல்லாருக்குமே 8 பேர் இந்த இதுல இருக்கும், 4 பேர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருந்தது. ஏன்னா ஜென்ரலா கை காலெல்லாம் ஆட்டி ஆட்டி பண்றப்ப ஒரு எமோஷன் வேற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் உட்கார்றது தானே. இந்த படங்கிறது உடஞ்சி போய் உட்கார ஒரு தருணத்தை கொண்டு போய் இந்த கதை கொண்டு போறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோனை மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடியே நான் ஒரே ஒரு விஷயம் வேணா சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் வச்சிட்டு இருக்கிறத விட ஒரு நாள் மொத்தமா போட்டு உடைச்சிட்டோம்னா அன்னையில இருந்து வந்து மனசுல இருக்கிற எல்லா பாரமும் போயிட்டு சீரியஸாவே லைஃப் அந்த மொமெண்ட்ல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நான் வந்து பர்சனலாவே நம்புறேன் நான். ஸோ இது வீட்டில் மாமியார் சண்டை வரும். அம்மா வந்து கூட்டு போய் விடுறதுக்கான காரணம் நிறைய இருக்கு. இந்த சுச்சுவேஷன் நம்ம தினம் பார்த்துட்டு தான் படத்தில் வரும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அதை எப்படி நீங்கள் அதை அனுமதிக்கவே முடியாது. அது என்னன்னா அதான் இப்போ யார் பக்கம் சப்போர்ட் பண்றதுங்கிறது இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, அது காலங்காலமா இருக்கிற பிரச்சனை. அது எப்படி டேக்கிள் பண்றங்கிறது வந்து இன்னமும் வந்து ஆண்கள் கத்துக்கலங்கிறது தான் உண்மை. அது ஒரு கட்டம் வரைக்கும் மோசமா தான் போகும், அதுக்கப்புறம் சரியாகும், அதுக்கப்புறம் எப்படியோ போங்க அப்படின்னு வாழ்க்கை அமைதியாகும்ல. இந்த மாதிரி சில படங்கள் ஓப்பன் அப்பா வந்து சில விஷயங்கள் பேசுறப்போ அவங்க மனசு விட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு அது படம் பார்த்துட்டு வீட்டில் பேசுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அது மாதிரி நடந்தா சந்தோஷம் தான். மனைவி அப்படி சொல்ல முடியாது. யார் வேணாலும் கெடுதல் பண்ணலாம், யார் வேணாலும் நல்லது பண்ணலாம். அது கரெக்டா தப்பான்னு வந்து படத்துல சில கேரக்டர்ஸ்க்கு வைக்க வேண்டியதுதானே சில இதால. ஆக்சுவலி என் மாமியாருக்கு எப்பவுமே நான் ஏன்னா 15 வருஷமா தெரியும் ஒருத்தருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு அம்மா ஃபிகரா தான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லி விஷ் பண்ணுவாங்க, இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் பயங்கரமாக நடிக்கணும், இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு. ஸோ ஒரு அம்மாவாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி. அஃப்கோர்ஸுங்க, ஏன் நடிக்க மாட்டேன். வரிசையா நம்மளுக்கு மூவிஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா நாங்க ஆல்ரெடி ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க. பெரிய ஹீரோயின் ஆகணும்னா அதுக்கு ஒரு அளவே இல்லையே. ஒரு பெரிய ஹீரோயின்னு ஒரு கட்டத்துக்கு அதுக்கு ஒரு அளவே இல்லையே. நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கீங்களா? பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க ஜி. அந்த அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் அடுத்த 20 வருஷம் கல்யாணம் பண்ணாம இருக்கணுமா? கிடையாது இல்ல. ஸோ நானும் சந்தோஷமா இருக்கணும், அட் த சேம் டைம் லைஃபும் கண்டினியூ பண்ணும். ஸோ அதுக்கு ஒன்னாண்டு முயற்சி போயிட்டு இருக்கு. நடந்தா ரொம்ப சந்தோஷம். இல்ல அது தானாலே அது அமையும், கரெக்டான டைம்ல கரெக்டான கதை வந்து அமையும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. இப்போ லாஸ்ட் அவங்களோட படம் பார்த்தேன், செம்மையா இருந்தது அவங்களோட ரோல். நம்ம இந்த படம் தான் நாங்கள் அமரன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அ பர்ஃபார்மராக, ஆஸ் அ ஆக்டராக இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அவங்களோட யூனோ இந்த படத்துலையும் அவங்க ஸ்டன்ஸ், ஃபைட்ஸ் அண்ட் ஆல் வாஸ் சூப்பர். ஸோ நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.